SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AIMDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. வானம் டாக்கிஸ் பிரசன்ஸ் மருத்துவ மகுடம் விருதுகள் 2025 பவர்ட் பை டென்டிகேர். அசோசியேட் ஸ்பான்சர் கடுக்கா மூவி ரிலீசிங் சூன். ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆரடிப்பட்டியான் கருப்பட்டி காஃபி. கிஃப்ட் பார்ட்னர் தோயா கிளினிக். நெய்பர்ஹுட் பார்ட்னர் கின் ஆப். ஃபுட் பார்ட்னர் ஆர்ஆர் கேட்டரிங். டிஜிட்டல் பார்ட்னர் ஐ பிளஸ் கிரியேஷன்ஸ். வணக்கம் வணக்கம். பெஸ்ட் ஒபிசிட்டி அண்ட் டயாபெட்டிக் நிபுணர். வணக்கம் வணக்கம் முதல். பயங்கரமாக இருக்கீங்களா தலைவா? ஜிம்பாய் மாதிரி பாடி பில்டர் மாதிரி இருக்கீங்களே. தேங்க்யூங்க. இல்லை ஒரு ஹேபிட் தான். அப்படி பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணி. ரெகுலராக எக்ஸசைஸ். ஸோ இன்றைக்கி எப்படி ஒபிசிட்டி பற்றி மக்களுக்கு எவ்வளோ விழிப்புணர்வு வேணும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபிட்டாக இருந்தால் தான் பேஷண்ட்ஸும் மதிப்பாங்க, எஸ் நம்புவாங்க. ஸோ இப்போ ஒபிசிட்டிங்கிறது ஒரு பேண்டமிக்னு சொல்லுவாங்க. ஸோ அது வேகமாக வளர்ந்துட்டு வருது. இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3-4% மக்கள் ஒபிசிட்டியில் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. 2030 பசங்க குழந்தைங்களுக்கே ஆல்மோஸ்ட் 25 கோடி மக்கள் பசங்களுக்கே ஒபிசிட்டி இருக்கும் 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 அதான் ஸ்டாட்டிஸ்டிக் படி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு, ஒரு அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சுகருங்கிறது முக்கால்வாசி வீட்டில் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் அவங்க அப்பாக்கோ தாத்தாக்கோ பாட்டிக்கோ கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சுகர் இருக்கும். அந்த சுகரை குணப்படுத்த முடியும், ஒரு சர்ஜரியால் குணப்படுத்த முடியுங்கிறத அதுவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு அவேர்னஸும் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபீல்டில் நான் இருந்திருக்கேன். ஸோ ஒபிசிட்டி அவேர்னஸ்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் மக்களுக்கு வேணா ஒரு விழிப்புணர்வா? எல்லாருமே சொன்ன அதே விஷயந்தான். நம்ம என்ன சாப்பிட்றோமோ கேர்ஃபுல்லாக சாப்பிடணும். அப்படி அவ்வளோ அன்ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா அளவோட சாப்பிடணும், அவ்வளோ. அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ், ரெகுலர் வாக்கிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுக்கப்புறம் நாங்களும் மெயின்டைன் பண்ணுறோம். அப்பா நடித்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்? அஃப்கோர்ஸ் கல்யாண பரிசு வாஸ் டாப் மோஸ்ட். இன்னி மட்டும் எங்கே ஓடினாலும் கூட்டம் ரொம்பிடும். இன்னொன்று அஃப்கோர்ஸ் ஐ லைக் வஞ்சிக்கோட்டை வாலிபன், ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அப்பாஸ் டெரிஃபிக்லி ஹேண்ட்ஸம். இதில் பார்த்தாலும் அழகாக இருப்பா. எக்ஸப்ட் இன் தட் காதல் இளவரசனாச்சே அந்த இதில் அந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன் தான் அந்த ஓல்டு அந்த கர்ஸ். ஆமாம் ஆமாம், அதுதான் விகாரமாக இருப்பாங்க. நாங்கள் பார்த்தே நைட்டு அப்பா ஷூட்டிங்க்கு அப்புறம் வந்ததும் அப்பா கதவு தட்டி அப்பா குரல் கேட்டு கதவு தந்தோடனே ஸ்க்ரீம்ட் அண்ட் ஃபெயிண்டட் பிகாஸ் இட் கேம் இந்த சேம் கோரமான முகத்தோட மேக்கப் கிடைக்காம வந்தார் வீட்டுக்கு. மேடம், இது நான் பர்சனலாக கேட்கக்கூடிய விஷயம். எப்படி மேடம் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுது உங்களால்? நான் உங்களுடைய வீடியோஸும் பார்ப்பேன். ரொம்ப சீரியஸான விஷயத்த கூட ஸ்மைலிங் ஃபேஸோட சொல்லும்போது கேட்குற எங்களுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எப்படி ஏதாவது டிப்ஸ் எங்களுக்கு? இட்ஸ் நேச்சுரல் பிகாஸ் நாங்கள் பேஷண்ட் துக்கமாக வரைச்சே ஒரு சேடாக வரும்போது நாங்கள் சிரிச்சுன்னு இருக்கச்சே முகத்தை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஸ்மைல் வரும். நீங்கள் ரோட்டில் சும்மா போச்சு யாரையாவது பார்த்து சிரித்தாலும் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க ஸ்மைலை. தட் மே பி த ஒன்லி நைஸ் இன்சிடென்ட் ஃபார் தட் பர்சன் அன்றைக்கி இருந்திருக்கலாம். ஸோ அதனால் எனக்கு இப்படியே பழகிடுச்சு பேஷண்ட்டை பார்த்து சிரிச்சு அங்கே துக்கத்தை கிளியர் பண்ணுறச்சு. எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. இல்லை மேடம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் சொன்னதை கேட்டு எனக்கு ஒரு டாக்டர் சொன்னாங்க, எப்போவுமே 24 hours சிரிச்சுக்கிட்டே இருங்க, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நான் என் பொண்டாட்டி புள்ள எல்லாம் நைட்டு ரூமை சாத்திட்டு நைட்டு 12 மணிக்கு கக்கன்னு சிரித்தோம். வீட்டுக்காரன் செவ்வில் சேர்த்து அடித்து வெளியே அனுப்பிச்சி விட்டேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? எங்கே சிரிக்கணுமோ அங்கே சிரிக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. பட் பேஷண்ட்ஸ் எல்லாரும் பார்த்து நான் சிரிச்சு தான் ஆகணும். ஸ்மைல் பண்ணால் தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க துக்கம் வராங்கல்ல, நான் ஸ்மைல் பண்ணி நல்லது சொன்னால் அவங்க பிகம் வெரி ஹாப்பி. சூப்பர் மேடம். இந்த மாதிரி டாக்டர் சொசைட்டிக்கு நிறைய தேவை. ஸோ சிரிச்ச முகத்தோடு நீங்கள் பேஷண்ட்டை இன்வைட் பண்ணுங்கள். ஓகே, அப்படி சென்டருக்கு வந்துடலாமாண்ணே கொஞ்சம் மேம்? எஸ், அடுத்த விருதை வாங்க வருபவர் பெஸ்ட் ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுக்கான விருது. எஸ், பெஸ்ட் ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுக்கான விருது டேசி ஹாஸ்பிட்டல் அவர்களுக்கு இந்த விருதினை வழங்குகிறோம். டாக்டர் ஷார்மிகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒன்ன கண்டா பொழுதும் திருநாளு
வெளியே போகும்போது உன் மூஞ்செல்லாம் புண்ணு பார்த்துக்கோ. இல்லை உங்கள் ஹாஸ்பிட்டல் பற்றி 2 வார்த்தை. டெய்ஸி ஹாஸ்பிட்டல் பெஸ்ட் ஹாஸ்பிட்டலுங்கிற விருது வாங்கியிருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு அம்மா வேற வர முடியல. அம்மா வந்திருந்தா ரொம்ப 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 சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அண்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோ, யுனானி, யோகா எல்லாம் சேர்ந்து அண்டர் ஒன் ரூஃப் இருக்கிற மாதிரி மதுரை, ஈரோடு அண்ட் சென்னையில் இருக்குது. ஸோ நான் எல்லா இடத்துலையுமே ப்ராக்டிஸ் பண்ணுறேன். மந்த்லி அப்படியே சுற்றி வந்துட்டு இருப்போம். என்ன டயத்தில் மேடம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? மார்னிங் 10 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 3 o'clock வரைக்கும் இருப்பேன். நான் 3 o'clock வரைக்கும் இருப்பேன். நான் டெஃபினட் சும்மா போகும்போது நான் ப்ராக்டிஸ்க்காவது வந்துட்டு போகிறேன் மேடம். அப்பாயின்மெண்ட் போடவா? அசிஸ்டன்ட் நான் இருக்கேன். நாங்கள் போய்க்கிறோம்டா. ஏன்டா எல்லாத்துலேயுமே நான் கூட வருவேன். நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ் அம்மா ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கான அவார்டை இன்னைக்கு உங்கள் பொண்ணு வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க. அப்படிங்களா? நல்லா ஆங்கர் பண்ணுறீங்க. வெரி மச் இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ. இன்னைக்கு ஃபுல்லாக தூங்க மாட்டான். அடுத்து விருதை வாங்க வருபவர் டாக்டர் கல்யாணி அவர்களை பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் மேடம். எஸ் உமன் ஹெல்த் கேர் சாம்பியன்ஷிப் இந்த அவார்டை வாங்குறீங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சார் இங்கே நம்ம சேர்ந்துருக்கிறதே ஒரு சமுதாய நலனுக்காக தான். வா. அதில் எந்த அளவுக்கு மெடிக்கலி நமக்கு வேணுமோ அந்தளவு சைக்கலாஜிக்கலும் எமோஷ்னல் வெல்பீயிங் ரொம்ப தேவைப்படுது. ஃபஸ்ட்டு கமலாமா ஃபஸ்ட்டே சொன்னாங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கணும் மனசு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மனசு அந்த எமோஷ்னல் அண்ட் சைக்கலாஜி வெல்பீயிங்கை அந்த குழந்தை உருவாகும் போது கொடுத்தா இன்னும் சிறப்பாகிடும். ஒரு மனிதத்தை நல்லபடியாக உருவாக்குற பொறுப்பில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால ப்ரெக்னென்சி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஸோ ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா உங்கள் ட்ரீட்மெண்ட்? ஆமாம், யூஸ்வலாக நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அம்மா சுமக்கிறாங்க 10 மாதம் சொல்லிட்டு அம்மாவுக்கு முன்னாடி அப்பா இஸ் கேரிங் ஃபார் 3 months ப்ரேயர் டு த கன்செப்ஷன். அப்போ எந்த மாதிரி மனநிலைகள் அப்பா இருந்தால் நல்லபடியாக கன்சீவ் ஆகுங்கிறத வி ஆர் கைடிங் தேம். அண்ட் வயிற்றில் இருக்கும்போது பாப்பாவோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ பாப்பாக்கு எப்படி நல்ல ஒரு எமோஷனல் வெல்பீயிங்கோட பிறக்கிறதுங்கிறதுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். 25 years பண்ணிட்டு இருக்கிறோம். மோர் தென் 40,000 couples ரீச் பண்ணியிருக்கிறோம். இதில் என்னன்னாக்கா இந்த ஸ்பெஷலாக இன்னைக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னு சொன்னால் ஒரு இன்டெகிரிட்டி இருக்குதுன்னா எல்லாருமே அவங்களோட ஃபீல்டில் ஸ்டார்ஸ் இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட ஒன்று. அதில் சுபாக்கு நிறைய தேங்க் பண்ணேன்னாக்கா ஒரு கொண்டு வரும்போதே இவங்க பெரிய டாக்டர்ஸ்டேருந்து சித்தாலேருந்து அண்ட் நேச்சுரோபதியிலேருந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹோலிஸ்டிக் இன்டகிரேஷன் தான் இந்த உலகம் தேடுது இல்லைங்களா. இந்த இன்டகிரேஷன் இருக்கும்போது தான் அந்த எல்லாமே பெஸ்ட்டாக நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த ஒர்க்கு நான் தியான் பேபிங்கிற பேரில் பண்ணிட்டு இருக்கிறேன் 25 years. இன்னைக்கு இந்த ரெகக்னேஷன் கிடைச்சதுங்கிறது இட்ஸ் லைஃப் டைம் மெமரி ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். உங்கள் பேச்சை பார்த்துட்டு இந்தியா கிளிஸில் உங்களை ஆங்கராக கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. வேணான்னு சொல்லிடுங்க. உங்களுடைய படி தொடரட்டும். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த விருதை கொடுப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேங்க்யூ டாக்டர். இந்த ஃபேஸ் எங்கேயோ பார்த்தமா இருக்கு. அஜித் சார் கூட எங்கேயோ பார்த்தமா இருக்கு. நாங்கள் ஐயா ஞாபகம் இருக்கு அந்த ஃபேஸு. டாக்டர் இவங்க நம்ம ஆக்டர் சாலினிமா மாதிரி இருக்காங்க பாருங்க பார்க்கறதுக்கு. ஓகே நீங்கள் சொல்லுங்கள் மேடம், எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? Just and for people who don't know me, I'm from the Birthwave Clinic in Nungambakkam. So I'm trying to do something different in terms of definitely obstetrics and gynecology. எல்லாருக்கும் pregnancy ஆனா ரொம்ப பயமா இருக்கும். pregnancy childbirth ஆனா ரொம்ப பயமா இருக்கும். So I'm trying to create a community where they don't have to fear childbirth anymore and make it a good birthing experience. Yes. மேடம் ஒண்ணுமே புரியல மேடம். அதெல்லாம் அவங்களுக்கே தெரிஞ்சுதானே பேசுறாங்க. இல்லங்க, Tamil is not my mother tongue. ஓகே மேடம். நீங்க சொல்லுங்க. எனக்கு புரியலனாலும் பார்க்குற மக்களுக்கு புரியுது மேடம். Yeah, so trying to create positive birthing experience. Okay. One birth at a time. ஓகே. இன்னைக்கு வர பெண்கள் எவ்வளவு தைரியமா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க பிரசவம் வரும்போது? நீ வீட்டில் இருந்தாலே நிறைய பேர் தைரியமா இருப்பாங்க. More than தைரியம், I think they are not prepared. ப்ரிப்பேர் ஆக மாட்டேங்கிறாங்க. Yeah, most of the patients who they are not prepared with the whole experience. So em portha varaiku I think if they are prepared for the whole childbirth, it will be very easy for them. சூப்பர். கண்டிப்பா. ஸோ இனிமே எல்லாருமே போகும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆவாங்க. தேங்க்யூ. ஃபெர்டிலிட்டி சாம்பியன்ஸ் அவார்டை வழங்குவதில் மகிழ்ச்சி. மஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லை ஏமாற்றம் தருவாளோ. தேங்க்யூ மேடம். யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷாலினி மேம் இருக்கீங்க அப்படின்ட்டு? மைக்கில் சொல்லியிருக்காங்களா? யார் சொன்னாங்க ஃபஸ்ட்டு? இவன் தானே சொன்னேன். இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா? இல்ல சார் சொல்லிருக்காங்க.
எப்படி இருக்கும் அப்படி சொல்லும்போது? ஷையாக இருக்கும். ஓகே, உண்மையிலே அப்படி தான் மேம் இருக்கீங்க. உங்கள் ஷையை நாங்கள் பார்த்துட்டோம் மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ அடுத்து விருதை வாங்குவதற்காக டாக்டர் ஜெபராஜ் அவர்களை பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் சார், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களா சார்? வணக்கம், தேங்க்யூ. ஸோ நான் டாக்டர் ஜெபராஜ், ஆர்த்தோபெடிக் சர்ஜன். என்னோடய கிளினிக் வந்து ஹோப் ஆர்த்தோ நீ அண்ட் ஷோல்டர் கிளினிக்னு சொல்லிட்டு பெரியார் நகர் பெரம்பூரில் இருக்குது. ஸோ இங்கே எலும்பு ப்ராப்ளம் இங்கே இருக்கிறது இல்லை, பட் சொசைட்டியில் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களே நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. காலையில் ஒரு 20 மினிட்ஸ், ஈவினிங் 20 மினிட்ஸ், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ எவ்ரிதிங் வில் பி ஹேப்பனிங் குட். தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்களும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ரொம்ப நன்றி. நல்ல ஒரு அட்வைஸ். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். மருத்துவ மகுடம் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்தல மகிழ்ச்சி. உங்களுடைய பணி தொடரட்டும். ஞானராஜ் அவர்களை பலத்த கைத்தட்டலோடு மீண்டும் மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான நபர் நீங்கள் அப்படின்னே சொல்லலாம். சொல்லுங்கள் சார், எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது இத்தனை டாக்டர்ஸ் நடுவில் இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பார்ட்டாக இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ். அண்ட் ஐ எம் ப்ராக்டிஸ் இன் முகப்பேர். ஐ ஓன் அ ப்ராக்டிஸ் இன் டென்டிகேர். எஸ். டென்டிகேர் பற்றி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்? ஸோ டென்டிகேர் இது என்னோடய ப்ராக்டிஸ் வந்து 2013 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 12 இயர்ஸாக அங்கே ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னோடய கான்செப்ட் வந்து எங்கள் கிளினிக்கில் 2007 2013 வரைக்கும் நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். அங்கே இருந்த ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் வந்து அக்கௌண்டபிலிட்டி அண்ட் அங்கே டாக்டர்ஸுக்கு இருக்கிற ஸோ இன்ஃபார்ம்டு கன்சர்ன் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே. ஸோ பேஷண்ட்ஸ்க்கு வந்து எல்லாமே தெரியணும். ட்ரீட்மெண்ட்டோட நல்லது கெட்டது எல்லாமே பேஷண்ட்டுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். டாக்டர்ஸ் இன் பொசிஷன் டு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் டு த பேஷண்ட். ஓகே. ஸோ அது தெரிஞ்சுட்டு அவங்க டிசிஷன் எடுக்கிறப்போ ஸோ அந்த டிசிஷனை அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஸோ ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட. ஓகே. அடுத்து விருது வாங்க வருபவர் ஒரு முக்கியமான நபர் அப்படின்னே சொல்லலாம். நிறைய திரைப்படங்களை இவங்களை பார்த்துருக்க முடியும். ஒரு எனக்கு நல்ல தோழி அப்படின்னே சொல்ல முடியும். நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இவங்களை நிறைய இடங்களை சந்திச்சிருக்கோம். எப்போவுமே சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரி, ஒரு நல்ல அன்பாக பண்பாக பழகுவது எப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டு தான் கற்றுக்கணும். ஸோ ஷாலு அம்மா அவர்களை உங்கள் பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம். ஹலோ, ஹாய். ஸோ சூப்பர். பெஸ்ட்டு காஸ்மெட்டிக் ஹாஸ்பிட்டல்லாம் வச்சுருக்கீங்க. சொல்லுங்கள், எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க அதை சொல்லுங்கள். டெஃபினெட்லி காஸ்மெட்டிக்ஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் எனக்கு காஸ்மெட்டிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டார்டிங்கில் இதை பற்றி எந்த நாலேஜுமே எனக்கு எதுவுமே இருந்ததில்லை. ஸோ மூவிஸ் அப்படி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய கெரியர். அண்ட் அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப டஸ்கியாக இருக்கேன். இந்த மூவிஸில் ஓகே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது, அந்த மாதிரி நிறைய லைக் நெக்லெக்ஷன் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஐ வெண்ட் அண்ட் ஐ மெட் அ டாக்டர் அண்ட் அவங்க எனக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெள்ளையாகணும்லாம் கேட்கல, இட்ஸ் லைக் மியூச்சுவல் ஸ்கின் பாலிஷ் போட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி கேட்டு அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுட்டு அண்ட் நிறைய பேர் வந்து இது பற்றி நாலேஜ் இல்லை. அண்ட் இப்போது வந்து ஆஸ் லைக் யூனோ இன்ஸ்டாகிராம் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது இட்ஸ் லைக் கிரியேட்டிங் லாட் ஆஃப் அவேர்னஸ். அண்ட் இல்லை, இது அவேர்னஸாக பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்க எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி சோசியல் மீடியாவை திறக்கும் போதெல்லாம் நிறைய காஸ்மெட்டிக் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ், நீங்கள் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க, வெள்ளையாக இல்லாமல் இதை சாப்பிட்டீங்கன்னா அது போயிடும் இது போயிடும் நிறைய வீடியோ வருது. பட் எங்களுக்குலாம் பெரிய கன்ஃபியூஷன், எதடா நாங்கள் சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை யூஸ் பண்ணணுன்னே தெரியல. ஸோ இதை பற்றி எப்படி? அதாவது எல்லாரும் எல்லாத்தையுமே சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது தான். பேசிக்லி என்னென்னா ஒருத்தங்களையுமே ஒரு கன்சர்ன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை போய் பார்த்து அவங்களுக்கு எது செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்றத அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பண்ணணும்னு சொல்லுவேன். பிகாஸ் எல்லாரும் டாக்டர்ஸ் வந்து பேசும்போது ஜென்ரலி தேர் டாக்கிங் அபவுட் இதெல்லாம் வந்து பண்ணால் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அது உண்மை தான். ஆனால் பட் அது 100% எல்லாருக்குமே அதுதான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தேர் ஆர் லைக் ப்ராபபிலிட்டி அண்ட் ஃபார் இட் மைட் ரியாக்ட் டு சர்டன் ஸ்கின் டைப்ஸ். ஸோ அப்படி தான் நானுமே பார்க்குறேன். இப்போ ஜென்ரலாக ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண ஒரு டிப்ஸ் எல்லாருக்குமே
என்னை பொறுத்த வரைக்கும் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலே கொஞ்சம் கூட நல்லாவே இருக்கும் ஸ்கின்னு. நான் ஹெர்பலி ஆனால் என்ன ப்ராடக்ட்னு எங்களுக்கு சொல்ல மாட்டீங்க. இதுக்காக நாங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்து அவங்களுக்கு ஃபீஸை கொடுத்து அதை வாங்கி. இல்லை நஞ்சில் உங்கள் முன்னாடியே வந்து எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் விசிபிளி சீன் லைக் தேர் ஆல் ப்ரூவன் ஸோ மச் இன் இண்டஸ்ட்ரி. அண்ட் நான் இந்த லைனில் இருக்கேன் அப்படின்றது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பெருமையாக இருக்குது. இல்லை நேச்சுரலாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பப்பாயா போடுங்க, கடலை மாவு போடுங்க, பால் போடுங்க, தயிர் போடுங்க, இதெல்லாம் போடலாமா? இதெல்லாம் நானுமே போட்டேன்ப்பா, எதுவும் நடக்கல. போட்டியது நான்லாம் கிட்டத்தட்ட 3 வருஷமாக போட்டேன். தயிர் போட்டால் ஃபேஸ் பளபளன்னு ஆகணும், தயிர் மட்டும்தான் காலியாச்சு. ஓகே, எனிவே ரொம்ப சந்தோஷம். எஸ், ஐம் ஸோ ஹாப்பி ஹியர் அண்ட் தேங்க்யூ சுபா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு யூனோ டாக்டர்ஸ் அப்படின்னதும் நான் வந்து கிளினிக் வச்சுருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எண்ட் ஆஃப் த டே டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்க எல்லாருக்குமே அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நான் கேட்டேன், சி ஐ ஹாவ் கிளினிக் பட் ஐ எம் நாட் அ டாக்டர், என்னை கூப்பிட்ருக்கீங்க, ஐ எம் ஸோ ஹாப்பின்னு சொல்லும் போது ஷி வாஸ் லைக், இல்லை யூனோ இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் இந்த மாதிரி யூனோ காஸ்மெட்டிக் லைனில் இருக்காங்க அப்படின்றது வெளியே தெரியும் போது இது எவ்வளோ நல்ல விஷயந்தான். இது வந்து நம்ம வந்து கிளினிக்லி ட்ரீட்டட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து யூனோ லைக் பிஃபோர் மேரேஜ் நிறைய பேர் க்ரூம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரியும் இருக்குது. தேர் ஆர் லைக் லாட் ஆஃப் கன்சர்ன்ஸ். மேடம் என் ஒய்ஃப்லாம் என்னை ஏமாத்துனாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க. ஓகே, அடுத்த ப்ராஜெக்ட் என்ன போயிட்டு இருக்கு? இல்லை ஐ கம்ப்ளீட்லி குவிட் ஆக்டிங் ஆக்சுவலி. ஏன் சாலு சம்மு திரைப்படத்தை விட்டு விலகுகிறார்? ஏன்? இல்லை இண்டஸ்ட்ரியில இருந்து ஆக்சுவலாக ஒரு மூவி ஒர்க் பண்ணேன் அண்ட் yet to be released. ஸோ அதுக்கப்புறம் ஐ எம் ஆல்மோஸ்ட் இன்சைட் லைக் இண்டஸ்ட்ரி, இதுவே பிஸியாக இருக்கனால அந்த மாதிரி பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டேன். சூப்பர் சூப்பர், மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகணும். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு விருதை வழங்குவதற்காக கோமதி மேம் அவர்களை மீண்டும் மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்சுவலாக கோமதி மேம் எங்கேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உங்கள் கிளினிக் நான் வரேன், என்னையும் கொஞ்சம் மாற்றி கொடுக்க அப்படின்ட்டு நான் லைட்டாக கேட்டுட்டேன். மேடம் மேடம் நீங்கள் ஏற்கனவே அழகாக தான் மேடம் இருக்கீங்க, இதுக்கு மேலே வேணுமா? பெண்கள்னாவே அழகு தானே. ஆஹா, கண்டிப்பா இவங்க கூட இருந்தால் நான் இன்னும் அழகாயிடுவேன். சூப்பர். அப்போ நாங்களும் வந்தால் நாங்களும் அழகாக இருப்போமா? அழகாயிடுவீங்க. ஓகே, ஆனால் எங்கள் வீட்டில் அசிங்கமாயிரும். ஓகே, நன்றி. தேங்க்யூ ஷாலு அம்மு, ரொம்ப நன்றி. அடுத்து விருது வாங்குவதற்காக டாக்டர் ரங்கநாதன் அவர்களை பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் ரங்கநாதன் அவர்களை பற்றி சொல்லணும்னா ஒரு மிகச்சிறந்த மைண்ட் தெரப்பி அப்படின்னே சொல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். எஸ், எப்படி இந்த மைண்ட் தெரப்பி இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க, எனக்கு எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே, என் பேர் ரங்கநாதன், நான் சப்கான்ஷியஸ் மைண்ட் தெரப்பிஸ்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு சித்தர்கள் முறையை எடுத்தது தான். லாஸ்ட் 11 இயர்ஸாக நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இது முழுக்க மெடிடேஷன் த்ரூ தான் மெயினாக. பட் நான் ஹிப்னோட்டிசர், ஐம் அ ஹிப்னோட்டிசர் ஆல்சோ. பட் நான் அதை சப்கான்ஷியஸ் எடுக்கிறது முழுக்க நான் சித்தர்கள் வழியாகவே நான் பயன்படுத்துகிறேன். உண்மையிலேயே ஒன் செகண்ட், ஆக்சுவலி சுபாஷினி மேம் ரியலி ஐம் ரியலி தேங்க்ஸ், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த டைட்டில் எடுத்திருக்கீங்கல்ல, மகுடம், இந்த மகுடம்ன்ற விஷயம் எங்கே வைக்கிறீங்க? கிரீடம் எங்கே வைக்கிறீங்க? தலைக்கு. ஆக்சுவலி இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயமே எங்கே இருக்குன்றது கொஞ்சம் சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், பட் சொல்ல முடியுமா? மனம் ஏதாவது சமைச்சா அதில் மனம் வரும். மனம் அப்படி அந்த மனமா? உடனே எல்லாரும் நம்மகிட்ட மனமும் கிடையாது, பணமும் கிடையாது. பட் உண்மையிலேயே மனம்ன்றது இங்கே இல்லை, மூளைக்கு மேல் பரப்பில் அங்கே ஒரு மஞ்சள் நிற புகை மண்டல பால் இருக்கும். எஸ், இது படித்ததெல்லாம் இல்லை, பார்த்தது. எப்படி பார்ப்பீங்க? அதுதான் சொல்கிறது. கண்ணால் பார்க்கறது இல்லை, மனத்துக்கண் உள்ள மற்றவங்களுடைய மனம் உங்களுக்கு இது தெரியும். தியானத்தை இது வந்து இதுதான் சொல்ல வரேன். இது நிறைய பேருக்கு புரிதல் எப்படி இருக்குன்றது பொறுத்து தான். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க இங்கே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா இந்த விஷயத்துல தான் இங்கே மனம்ன்றது இங்கே தான் இருக்கு. இனிமே யாராவது பார்த்து உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியும். இது நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரியாது, தவிர நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து ஜென்ரலாக இது நான் வந்து படித்ததோ கேட்டதோ எல்லாம் கிடையாது, இதை உணர்ந்து பார்த்தது. கண்டிப்பாக இது நான் அன்றாட நான் அது கூடயே தொடர்போடு இருக்கிறதுனால சொல்கிறேன் இவ்வளோ தெளிவாக. ஸோ இது மனம் வந்து மிகப்பெரிய, இப்போ நீங்கள் டாக்டர்னு சொன்னீங்க, நீங்கள் மகுடம் கொடுத்தது வந்து அந்த மனதுக்கு தான் ஒன்று ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் சுபாஷினி மேம்க்கு ரியலி அந்த ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். இந்த ஒரு இது ரொம்ப நன்றி சார். ஸோ மனம் சம்பந்தமாக இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. மனம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம உடம்புல நம்ம பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் விழிப்பு நிலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தால் கூட அதை மறுபடியும் அதை ரீக்ரியேட் பண்ணி அங்கே ப்ராப்ளத்தை மறுபடியும் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கும்.
அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல். பட் என்ன அப்படின்னா அந்த நிலையில் கொண்டு போயிட்டு நம்ம அந்த விஷயத்தை கேட்டுக்கணும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ அதனால் மனம்ன்றது மிகப்பெரிய சக்தி. அதாவது இது வந்து ஆன்மீகத்துக்காக நான் சொல்ல வரேன். இது வந்து ஒரு எனர்ஜி, இது யூனிவர்ஸோட மினியேச்சர். மனம்ன்றது யூனிவர்ஸோட யூனிவர்ஸில் என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் நம்ம இங்கே இருக்குது. நம்ம எல்லாருக்கிட்டையும் எல்லா பவரும் இருக்குது. பட் நம்ம எங்கே ட்ரிகர் ஆகிறோம், எங்கே கரெக்டாக அதை டியூன் பண்ணிக்கிறோன்றதை பொறுத்து தான் தவிர நம்ம எல்லாருமே கடவுள் தான். சூப்பர் சார், ரொம்ப நன்றி. பிரம்மன்றது இதுதான். ஆக்சுவலாக உங்கள்கிட்டலாம் நாங்கள் தனியாக ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் சார். ஏன்னா மனம் சம்பந்தமான அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி அதற்கு பத்தாது, ஏன்னா அவ்வளோ நாலேஜபிள் பர்சன் நீங்கள். ஸோ உங்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆல் டாக்டர்ஸ் ரியலி நான் இவ்வளோ டாக்டர்ஸ்க்கு நடுவில் இந்த ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். அடுத்ததாக விருதை வாங்குவதற்காக பலத்த கைத்தட்டலோடு டாக்டர் தீபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். வணக்கம். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பெஸ்ட்டு காஸ்மெட்டிக் கைனகாலஜியாக உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஸோ இட்ஸ் நியூ சப்ஸ்பெஷாலிட்டி இன் கைனகாலஜின்னு சொல்லுவேன். எப்படி காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, காஸ்மெட்டிக் சர்ஜரி, காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜி மாதிரி மகப்பேறு மருத்துவரில் இது ஒரு நியூ சப்ஸ்பெஷாலிட்டி வந்திருக்கு. ஆமாம், நானே ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் இது. பட் இட்ஸ் தேர் ஃபார் ஆல்மோஸ்ட் ஒரு 2 decades இருக்குது. பட் இந்தியாவுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 12 years முன்னாடி இந்த சப்ஸ்பெஷாலிட்டி கொண்டு வந்தேன். ஸோ மேடம் இனிஷியலி சொன்ன மாதிரி ஒரு பீரியட்ஸ், ஒரு நாப்கின் பற்றி பேசினாவே முகம் சொல்லிக்கிற மாதிரி இந்த ஸ்பெஷாலிட்டி பற்றி பேசும்போது நிறைய பேர் முகம் சொல்லிச்சாங்க. பிகாஸ் இது மோர் வந்துட்டு என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா பெண்களோட இன்டிமேட் இஷ்யூஸ், அன்ஸ்போக்கன் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லுவோம். அது பேச முடியாத பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இட் இன்க்ளூட்ஸ் இன் செக்ஷுவல் ஹெல்த் எல்லாமே. அதை பற்றி வந்துட்டு மோஸ்ட் காஸ்மெட்டிக் ஆஸ் வெல் அஸ் ஃபங்க்ஷனல், கெட்டிங் பேக் த ஃபங்க்ஷன் பற்றி இனிஷியலி பேசும்போது நிறையா லைக் எஜுகேஷன் அவேர்னஸ் பண்ணும்போது நிறைய முகலாம் சொல்லிச்சாங்க. அண்ட் ஐ ஷுட் தேங்க் இந்தியா கிளிட்ஸ் பிகாஸ் ஒரு 7-8 years முன்னாடி இந்தியா கிளிட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சேனல்ஸ் இந்த ஃபீல்டை பற்றி இன்டர்வியூ நிறைய பண்ணாங்க. அதில் நிறைய அவேர்னஸ் ஐ வாஸ் ஏபிள் டு கிரியேட் அமாங் பப்ளிக். ஸோ இனிஷியலி கிரியேட் பண்ணும்போது நிறையா சொன்ன மாதிரி பேக்லாஷ் அண்ட் நோபடி அக்செப்டட் இட். பட் நவ் ஆக்சுவலி எவ்ரிபடி நீட்ஸ் இட். ஏன்னா yes, takes time, but I'm now very happy. இப்போ இருக்க lot of young generation are coming forward and talking openly in Instagram. அப்போ நான் பண்ணும்போது யூடியூப் தான் இருந்தது. அந்த டைம் எதுவுமே கிடையாது. அது இருந்தது. இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயஸ்ரீ லைக் நவ் ஷீஸ் டாக்கிங் ஸோ போலி. ஸோ வெரி ஹாப்பி. இப்போ ஜென்ரேஷன் நிறையா பற்றி பேசுகிறாங்க. ஸோ டெஃபினெட்லி லாட் ஆஃப் விமன் நீட் இட். ஏன்னா இப்போது மகப்பேறு மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பீரியட்ஸ் பற்றி பேசுவாங்க. அப்புறம் கரெக்டாக அந்த டைமில் கல்யாணம் ஆகணும், ப்ரெக்னென்ட் ஆகணும், டெலிவரி பற்றி பேசுவாங்க. பட் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருக்குது. லாட் ஆஃப் விமன் அதை பற்றி பேச மாட்டாங்க. அண்ட் நம்ம சொசைட்டி பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஃபேமிலி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், விமனோட லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பட் ஆக்சுவலி லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் தட். ஆமாம், டெலிவரிக்கு அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு, பேச முடியாத ப்ராப்ளம்ஸு. ப்ளஸ் அதே மாதிரி மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் அது மாதவிடாய் நின்னதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள். நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா பாட்டிங்க அம்மாங்கெலாம் வந்துட்டு அது சொல்ல முடியாத பிரச்சனை நல்லா சைலண்ட்டாக சஃபர் பண்ணுவாங்க. பட் அதுக்கு வந்து அந்த காலத்தில் தீர்வு இல்லை. பட் இந்த ஸ்பெஷாலிட்டி மூலிமா அவங்களுக்கு நிறைய தீர்வு இருக்குது. ஸோ அகெயின் எல்லா விமனுக்கு என்ன சொல்லனா, இதெல்லாம் நீங்கள் சைலண்ட்டாக சஃபர் பண்ண தேவையில்லை. எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸ் இந்த ஃபீல்டில் வந்திருக்கு. ஸோ எவ்ரிபடி கேன் கெட் பெனிஃபிட்டட். பிகாஸ் இப்போ லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா நல்லா 80-90 years வரைக்கும் வாழலாம். எதுக்கு கஷ்டப்பட்டு சைலண்ட்டாக சஃபர் பண்ணிட்டு வீட்டில் இருக்கணும்? ஸோ சொல்யூஷன்ஸ் இருந்துட்டு நல்லாவே லைக் யூ கேன் லிவ். தேங்க்யூ மேடம். நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கீங்க. ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் ஒவ்வொரு பெண்களுக்கும் வாழ்க்கை தொடங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். ஸோ உங்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. எஸ், அடுத்ததாக விருது வாங்குவதற்காக மகாலட்சுமி கமலக்கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்கள் வரவில்லை. அவர்களுக்கு பதிலாக பவித்ரா அவர்களை பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம். எஸ், மகாலட்சுமி அவங்க வந்து யாரும் இல்லை, மகா பியூட்டி பார்லர். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்றைக்கி நிறைய பியூட்டிஸில் நிறைய சேவைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ், இவங்க தான் அவங்க வர முடியல. வணக்கம் மேடம். ஹாய் மேடம். வணக்கம். நீங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ரிலேஷன்? அவங்க என்னோட மாமியார். மாமியாரா? அடாடாடா, மாமியாருக்காக மருமகள் அவார்டு வாங்குறாங்களா? வாட் ஏ கிரேட் மேடம். எப்படி மேடம் உங்கள் மாமியார் எப்படி? மாமியார் ரொம்ப தங்கமானவங்க. மருமக அவங்க அதை விட தங்கமானவங்களா தானே இருக்கணும். பார்த்து மேடம், கொண்டு போய் அடைக்கடையில் மக எவ்வளோ தங்கமானவராக இருக்கணும். நோ கமெண்ட். தேங்க்யூ மேடம். உங்களுக்கு விருதை வழங்குவதில் மகிழ்ச்சி.
தேங்க்யூ மேடம், தேங்க்யூ கோமதி மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக விருதை கொடுப்பதற்காக மீண்டும் ஏஜி மௌரியா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களோடு இணைந்து கொடுப்பதற்காக டாக்டர் கல்யாணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் மேம். மேடம் சாரி மேடம், பல்மோனரி கேர் அப்படின்னு போட்டிருக்காங்க, எனக்கு அதை பற்றி தெரியல மேடம். நுரையீரல் மருத்துவர். அப்படிங்களா? ஓகே ஓகே மேடம். ஸோ எப்படி நுரையீரல் எந்த அளவுக்குல பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ நுரையீரலுக்குன்னு தனியாக ஒரு ஃபீல்டு இருக்குன்ட்டு நம்ம கோவிட் அப்போ தான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ லங்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா நம்ம வேக்சின் சின்ன பசங்களுக்கு வேக்சின் இருக்குன்னு தெரியும், பட் அடல்ட்ஸ்க்கு வேக்சின்ஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் மெயினாக வந்து எல்லோரும் வேக்சின் டைமுக்கு எடுத்துக்கணும். ஸோ ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அதே சமயம் நம்ம சாப்பாடை பற்றிலாம் பேசுனீங்க, பட் நம்ம சுவாசிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சுற்றுச்சூழல், என்விரான்மெண்ட், பொல்யூஷன் அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அதெல்லாம் ட்ரிகர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அண்ட் வீட்டில் 2 டாக்டர், உங்க ஹஸ்பண்ட் குணநிதி, அவரை பத்தி ஒரு வார்த்தை. அவர் வந்து ரியல் ஹீரோ, நான் ரியல் ஹீரோ. அப்படியா? ஓ, அவர் ரியல் ஹீரோ. அப்பா வந்து டாக்டர் இல்லையா? அவர் இப்போ ப்ராக்டிஸ் பண்றது இல்ல. ஓகே. ஓ, ப்ராக்டிஸ் பண்றது இல்லையா? உங்களோட ப்ராக்டிஸ் பண்றதுல என்னோட பேஷண்ட்ஸ் வந்துட்டு அவரை பார்க்கணும்னா அவங்க தனியா வந்து அவர் உங்களுக்கு டாக்டரா பிடிக்குமா ஆக்டரா பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். எவ்வளோ லவ் பண்றீங்க? அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது நாங்கள் சொல்லும்போது கலாய்ச்சிட்டே இருப்பாரு. உங்களை மாதிரி தான். அப்படியா? ஹியூமருக்கே வந்துட்டு சூப்பர். மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது. ஓகே மேடம், இப்போ சார் அடுத்து ஒரு படம் நடிக்கிறாரு. யாரை ஹீரோயினா போட்டா நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க? அது ஒரு பேய். ஹலோ, அவங்கள ஹீரோயினா நீங்க வீட்ல பாருங்க சார், நாங்க ஸ்கிரீன்ல கேக்குறோம். இல்ல, அது ஏதோ பேய் படம்னு சொல்றாங்க, அதனால என்ன ஹீரோயினா போடலாம், பேயான்னு சொல்றாங்க. இவ்வளவு அழகான பேய் நாங்க பார்த்தது இல்ல. சொல்லுங்க மேடம், யாரை ஹீரோயினாவை போடலாம்? எனி சஜஷன்? ஸ்ருதி ஹாசன். ஓகே, தேங்க்யூ மேடம். உங்களுக்கு விருதை வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேங்க்யூ ஸோ மச். குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டே போடா. சஹாரா பூக்கள் பூத்ததோ. விருதை வாங்குவதற்காக டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் ஜெயஸ்ரீ பீப்புள்ஸ் ஃபேவரட் காஸ்மெட்டிக் கிளினிக் வச்சிருக்காங்க. வணக்கம் ஜெயஸ்ரீ மேடம். பீப்புளுடைய ரொம்ப ஃபேவரட்டான காஸ்மெட்டிக் கிளினிக் இருக்கு. மெயினி காஸ்மெட்டாலஜி கிளினிக் அப்படிங்கிறதோட ஓனர். வி ரன் 4 காஸ்மெட்டிக் கிளினிக் இன் சென்னை. We have Poru, Nongambakam, and OMR is we are going to start in Velacheriyil irukku. And we have a team. In the award actually என்னோட டீமுக்கு தான் கொடுக்கணும். The doctors who actually make everybody beautiful. அவங்க தான் இதோட எல்லா கிரெடிட்ஸ்க்குமே அவங்களுக்கு தான் போய் சேர வேண்டியது. Everybody, the plastic surgeon or dermatologist, cosmetologist who work under us really makes everybody beautiful. That is creating in the award ke adnala da naanga thagudi ayirukom. So the Maini is very happy to take this award behalf of my doctors nga. தேங்க்யூ மேடம். ரொம்ப அழகாக பேசுகிறீங்க மேடம். 4 கிளினிக்கில் மேடம், இன்னும் 40 கிளினிக் நீங்கள் தொடங்கணும். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு விருதை வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். பீப்புள் ஃபேவரட் காஸ்மெட்டிக் கிளினிக் ஜெயஸ்ரீ மேம் அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ சார் நீங்கள் இருங்க சார். அப்படியே உங்களோட சேர்ந்து விருதை கொடுப்பதற்காக டாக்டர் குணநிதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒய்ஃபோட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் குணநிதி சார், இந்த விருதை வாங்க வருபவர் மன்னிக்கவும், ஏன்னா பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, கடைசி விருது இவ்வளோ நேரம் காத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பட் கடைசியாக இருந்தாலும் லாஸ்ட்டாக இருந்தாலும் பெஸ்ட் அவார்டு அப்படின்னே சொல்லலாம். டாக்டர் தினேஷ் அவர்களை பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் தினேஷ் ஆனந்தன். வணக்கம் ஐயா. வணக்கம். முதல்ல மன்னிச்சிருங்க சார், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோம், சாரி. இல்லை ஆக்சுவலி என்னோட லைக் பெரிய சீனியர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஐம் ஹாப்பி டு see them. லைக் நீங்களாம் அவார்ட்ஸ் வாங்குறது ஐம் வெரி ஹாப்பி. அந்த மனசு தான் சார் கடவுள். ஓகே, சொல்லுங்க ஜி, உங்கள் ஃபீல்டை பற்றி எங்களுக்கு 2 வார்த்தைகள். ஸோ ஐம் ஃபிசியோதெரபிஸ்ட் கம் கைரோப்ராக்டர் ஃப்ரம் இட்டாலி. ஸோ நியூயார்க்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பெயின் அண்ட் பேரலிசிஸ்ன்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் ரொபோட்டிக் பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டர் ஓப்பன் பண்ண போகிறோம். ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட்க்கு. எங்கே? ஃபர்ஸ்ட் எவர் இன் தமிழ்நாடு. இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் இன் தமிழ்நாடு. We are going to open. Wow. And disability peopleக்கு we are like started offering free treatments. யூரோப்போட செட்டப்ஸ் அப்படியே இங்கே இருக்கும். எந்த செலிபிரிட்டிஸ் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அதே இடத்துல டிசபிலிட்டி பீப்புளுக்கும் ஃப்ரீ ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்க பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க, ஹூ எவர் ஃபீல்ஸ் லைக் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல,
பட் தே நீட் ட்ரீட்மெண்ட் ஃபார் பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது ப்ளீஸ் நீங்கள் அங்கே கூப்பிட்டு வரலாம். இட்ஸ் வி ஆர் ஹாப்பி டு சேவ் தம் லைக் ஃப்ரீ ஆஃப் திங். தேங்க்யூ. மிக விரைவில் உங்களுடைய நிறுவனம் ஆரம்பிக்கணும், அதற்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்கள் பணி தொடரட்டும். அண்ட் உங்களுக்கு இந்த விருதை கொடுப்பதற்காக மீண்டும் ஒரு நபரை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி பிரியங்கா சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஒபிசிட்டி டாக்டர். தேங்க்யூ. எல்லாருக்கும் கைத்தட்டி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, ரொம்ப நன்றி. அப்படியே காலேஜ்லேருந்து இப்படி தான் கைத்தட்டிகிட்டே இருப்பாப்லையா? வாவ், சூப்பர். ஸோ இவ்வளவு நேரம் விருதை கொடுத்த சிறப்பு விருந்தினருக்கும் விருதுகளை வாங்கிய மருத்துவர் மகுடம் அப்படிங்கிற விருதுகளை வாங்கிய அனைத்து மருத்துவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா மருத்துவ பணிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய பணி. அதில் தொடர்ந்து சேவை செய்து சிறந்த மருத்துவர்களை தேர்வு செய்து இந்த விருதை வழங்கியிருக்கோம். தொடர்ந்து நீங்கள் செல்லுங்க. உங்களுக்கு நாங்கள் கொடுத்த இந்த விருது எதற்காகனா உங்களை தொடர்ந்து இன்னும் பல மருத்துவர்கள் இந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக. ஸோ நீங்கள் முன் செல்லுங்க, பின்னாடி உங்களை தொடர்ந்து நிறைய பேர் வருவாங்க. இவ்வளவு நேரம் காத்திருந்தமைக்கு அத்துணை பேருக்கும் நன்றி கூறிக்கிட்டோம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரோபோ சங்கர் கேப்டன் அண்ணா. சொல்லுங்கள் கேப்டன். இல்லை, இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மேடையாக இருக்கும். இந்த மேடையில் இப்படி ஒரு மகுடமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த மகுடம் இது உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் உங்களுடைய பணி சிறக்க செஞ்சு இதைவிட மிகப்பெரிய மேடையில் மிகப்பெரிய மகுடத்தை சூடப்போகிறீர்கள். அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ இந்தியா கிளீஸ். தேங்க்யூ. வானம் டாக்கீஸ் பிரசன்ஸ் மருத்துவ மகுடம் விருதுகள் 2025 பவர்ட் பை டென்டி கேர். அசோசியேட் ஸ்பான்சர் கடுக்கா மூவி ரிலீசிங் சூன். ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காஃபி. கிஃப்ட் பார்ட்னர் தோயா கிளினிக். நெய்பர்ஹுட் பார்ட்னர் கின் ஆப். ஃபுட் பார்ட்னர் RR கேட்டரிங். டிஜிட்டல் பார்ட்னர் iPlus கிரியேஷன்ஸ். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126.